ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஹோட்டல்ல எப்படி சாம்பார் வைப்பாங்களோ, அதே டேஸ்ட் வரப்போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு காயெல்லாம் நறுக்கிக்கிறேன். ஆ ஸோ நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இது குட்டி தக்காளியா இருக்கிறதுனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சொரண்ண செய்யணுமோ, அந்த அளவுக்கு நீங்க தக்காளி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம இது ரொம்ப குட்டி தக்காளியா இருக்கிறதுனால, நான் ஆ அது ஆ 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி போதும் யூசுவலா. அண்ட் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் பெரிய உருளைக்கிழங்கா எடுத்திருக்கேன். ஸோ இப்ப கடகடன்னு கட் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க பாஸ் ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா என்னென்ன வேணும்ன்றது நான் சொல்லிட்டேன். கொத்தமல்லி கருவேப்பில நான் ஆ கொத்தமல்லி கட் பண்ணணும். நான் ஃபைனலா சாம்பார் நம்ம முடிக்கிற ஸ்டேஜ்ல கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதனால இப்போதைக்கு காய மட்டும் கடகடன்னு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நானே போட்டுறேன். நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. எனக்கு குட்டி குட்டியா இருந்தா பிடிக்கும். எல்லா காயுமே. தக்காளின்னு இல்ல, பொதுவாவே எந்த காயுமே எனக்கு குட்டி குட்டியா இருந்தோம். அதனால நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். A little longer than a few minutes later. கட் பண்ணா கிச்சனுக்கு வந்துட்டேன் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, என்னோட குக்கர் சின்ன குக்கர் கொஞ்சம் ஹீட் கம்மியா வச்சாதான் தீயாம இருக்கும். அதனால ஹீட் கம்மியா வச்சுட்டு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க தோராயமா. 2 டேபிள் ஸ்பூன். நான் இது ஒரு 2 ஸ்பூன் வரும். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ கடுகு. நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு வெடிச்சதும் நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். தாளிப்புக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போடும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சமா சீரகம் நான் சாம்பார் எப்பவுமே போட்டுப்பேன். எல்லாத்தையுமே போடுவேன் நான். ரசம் இல்ல எல்லாத்தையுமே போடுவேன். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா. இப்ப கருவேப்பிலை இப்படியும் போட்டுட்டேன். அப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இது இந்த ஸ்டேஜ்ல இப்ப நல்லா சிம் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆயிடுச்சு. கடலைப்பருப்புலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பெருங்காயத்தூள் போடுறோம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிகள்ல வெங்காயம், தக்காளி இது 2யும் போட்டுட்டு நல்லா அடக்கிடுவோம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இந்த வெங்காயம் சீக்கிரமா குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் மஷி ஆயிடுச்சு. அந்த வெங்காயமும் ஒரு மாதிரி கிளாஸியா ஆயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இதையுமே இதுல போட்டுருவோம். போட்டுட்டு இதையும் ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் நல்லா குக் பண்ண வைக்கணும்.
பேசிக்கா அந்த ரா ஸ்மெல் லைட்டா போகணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து லைட்டா குக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரா ஸ்மெல்லாம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 2 கை நான் வந்து பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து மைசூர் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நார்மல் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இத வந்து இப்ப இதுல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் அண்ட் இந்த காய் அப்புறம் இந்த மைசூர் பருப்புலாம் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம வந்து விட போறோம். ஃபர்ஸ்ட் இத போட்டுட்டு லைட்டா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப நம்ம தண்ணி ஆட் ஸோ நான் தண்ணி வந்து இந்த பருப்பு ஊற வச்சிருந்த அதே கப்ல தண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி. இந்த தண்ணி சஃபிஷியன்ட். இது வேகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து சால்ட்லாம் போடல இப்போ. ஜஸ்ட் அந்த வெங்காயம் வேகத்துக்காக ஒரு 2 சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் சால்ட் போடல. உப்பு, காரம் எல்லாமே நம்ம வந்து இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்க போறோம். இந்த மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை நான் மூடிட்டேன். ஆமா. குக்கர் வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து குக் பண்ண விட போறேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து புளி தண்ணி கூட ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குமே ரெடி பண்ணிடலாம். ஸோ புளி தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் லெமன் சைஸ்ல ஒரு பெரிய லெமன் சைஸ்ல ஒரு புளி எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நான் வந்து லைட்டா இன்னொரு ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுல நம்ம வந்து குக் பண்றோம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் ஆனா போதும். நல்லா அந்த புளி வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆயிடும். கரைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். குக்கர் வந்து ஒரு 5 விசில்ஸ் அடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போறேன். ஓகே. நான் வந்து குக்கர்ல இருக்க பருப்பு ரெடியாகி ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ மக்களே, இட்ஸ் டைம். ஸோ வந்து குக்கர் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வெந்திருந்தது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, புளி வந்து நல்லா திக்கா கரைச்சிட்டு நான் வந்து அதை வந்து இதுல விட்டுட்டேன். அது வந்து ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தது அதுல. அது போக எக்ஸ்ட்ராவா நான் பிளெயின் வாட்டர் வந்து ஒரு கப் கிட்ட நான் வந்து விட்டுக்கிட்டேன். அண்ட் உப்பு வந்து 1 ஸ்பூன், சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இதை வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இதுல வந்து நான் ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து இதுல அப்படியே போட்டிருக்கேன். 2 ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம் மக்களே. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே கொதிச்சிடுச்சு. ஸோ நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டேன். போட்டுட்டு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சாம்பார். அவ்வளவுதான் மக்களே, நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதோட ரெசிபி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து டீட்டெயில்டா டைப் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது சரி ஓகே எடுத்து முடிச்சாச்சு, நம்ம வந்து குக்கர் ப்ரெஷர் அடங்கின கேப்ல கொஞ்சம் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட தலை பாதியா கட்டா இருக்கு மக்களே. ஒரே அசிங்கமா போச்சே குமார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ இப்போ வந்து நமக்கு சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சீதாவின் ஆர்வங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் போய் சாம்பார் சாதம் சாப்பிட போறேன். டாடா, பை பை.